மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களை காண ஆன்மீகம் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ வாங்க, பிறக்கப் போகின்ற நவம்பர் மாதம் 15ஆம் தேதி சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இதன் காரணமாக உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும், உங்களது குடும்பம் எப்படி இருக்கும், திருமண முயற்சிகள் சாதகமாக முடியுமா, குழந்தை பாக்கியம் உண்டாகுமா, உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையுமா, தொழில் வியாபாரத்தில் லாபம் கிடைக்குமா, உங்களது கடன் பிரச்சனை தீருமா என்ற முழுமையான விளக்கத்துடன் இந்த காணொளியில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நவம்பர் மாதம் 15ஆம் தேதி உங்கள் ராசிக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா, உங்கள் ராசியிலேயே செவ்வாய் பகவான் சஞ்சரித்து வருகிறார். தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது பகவானும், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் புதன் பகவானும், அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவானும், பாக்கியஸ்தானத்தில் ராகு பகவானும், லாபஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரமடைந்த நிலையிலும் சஞ்சரித்து வருகின்றனர். இந்த கிரக நிலை மற்றும் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைவதால் பண வரவு கணிசமாக உயரும், மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும், எதையும் சாதிக்க வேண்டும் என்ற மன உறுதி ஏற்படும். உங்கள் ராசிக்கு 7, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பகவான். களத்திரஸ்தானம் மற்றும் ஆயுள் ஸ்தானத்திற்கு அதிபதியான அவர் தன் சொந்த வீடான கும்பத்தில் சஞ்சரிப்பதால் பெரிய அளவில் உங்களுக்கு பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது. இருந்தாலும் அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் என்பதால் அலைச்சலுக்கு ஏற்ற ஆதாயமும் கிடைக்கும். அதிக விரயங்கள் ஏற்படும். இடமாற்றம், ஊர் மாற்றம் போன்றவற்றை சந்திக்க நேரிடும். பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்குவீர்கள். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து இருப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படும். பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவார்கள். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரித்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பதால் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு உண்டாகும். குடும்பத்துடன் விருந்து விசேஷங்களுக்கு சென்று வருவீர்கள். தாயின் உடல் நலனில் அக்கறை செலுத்துங்கள். உறவினர்கள் வகையில் சற்று பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது. பாக்கியஸ்தானத்தில் ராகு பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவானும் சஞ்சரித்து வருவதால் அலுவலகத்தில் இதுவரை இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலை மாறும். உங்கள் பணிகளில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும். நிர்வாகத்தினரிடம் எதிர்பார்த்த கோரிக்கைகள் நிறைவேறும். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரித்து 5ஆம் இடத்தை பார்வையிடுவதால் தொழில் வியாபாரத்தில் லாபம் சுமாராகத்தான் இருக்கும். வீண் விரயம் ஏற்பட வாய்ப்புள்ளது. சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகளை சந்திக்க நேரிடும். அரசாங்க வகையில் கிடைக்க வேண்டிய அனுமதிகள் கிடைப்பதில் தடை தாமதம் ஏற்படும். டிசம்பர் மாதத்தின் இறுதியில் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சஞ்சரித்து 10ஆம் இடத்தை பார்வையிடுவதால் அனைத்து விஷயங்களிலும் பொறுமையுடன் செயல்பட வேண்டியதாக இருக்கும். புதிய முயற்சிகளில் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செயல்படுங்கள். பண வரவு அதிகரிக்கும். புதிய பொருட்களின் சேர்க்கை உண்டாகும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் புதன் பகவான் இந்த காலகட்டத்தில் சஞ்சரித்து வருவதால் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். குடும்பத்தில் அடிக்கடி வீண் விவாதம், கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும். எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் அனுசரித்து செல்வது நல்லது. பாக்கியஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரித்து வருவதால் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துங்கள். குழந்தைகளின் பிடிவாத போக்கு கவலை தருவதாக இருக்கும். தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரித்து 5ஆம் இடத்தை பார்வையிடுவதால் அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலையே காணப்படும். பணிகளில் உற்சாகமாக ஈடுபடுவீர்கள். உயர் அதிகாரிகள் உங்கள் ஆலோசனைக்கு உரிய அங்கீகாரம் கொடுப்பார்கள். எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும். உங்களுடைய கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படும். அதேபோல லாபஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரமடைந்த நிலையில் இருப்பதால் தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட விற்பனையும் லாபமும் பல மடங்கு அதிகரிக்கும். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும். புதிய முயற்சிகள் வெற்றி தருவதாக இருக்கும். இருந்தாலும் வியாபாரிகளால் மறைமுக போட்டிகள் ஏற்படக்கூடும். வரவு செலவுகளில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். பிப்ரவரி மாதத்தின் தொடக்கத்தில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்து வருவதால் அனைத்து விஷயங்களிலும் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு மன அமைதியை பாதிக்கக்கூடும். கூடுமான வரை மற்றவர்களை அனுசரித்து செல்வது அவசியம். குழந்தைகளை அவர்கள் போக்கிலேயே விட்டு பிடிப்பது நல்லது. 8ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரித்து உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்வையிடுவதால் எந்த ஒரு செயலையும் ஒரு முறைக்கு பல முறை போராடிதான் முடிக்க வேண்டியிருக்கும். இருந்தாலும் புதிய ஆடை ஆபரணங்கள் சேரும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். வெளி வட்டாரத்தில் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும்.
லாபஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரமடைந்த நிலையில் இருப்பதால் அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும். எந்த ஒரு வேலையையும் சற்று கஷ்டப்பட்டு தான் முடிக்க வேண்டி இருக்கும். தீவிர முயற்சியின் பேரிலேயே உங்கள் கோரிக்கைகள் நிறைவேறும். சக ஊழியர்களால் ஓரளவு உதவி உண்டாகும். பாக்கியஸ்தானத்தில் ராகு பகவானும் லாபஸ்தானத்தில் குரு பகவானும் சஞ்சரித்து வருவதால் தொழில் வியாபாரத்தில் கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும். அதற்கேற்ற ஆதாயம் கிடைக்கும் என்றும் சொல்வதற்கில்லை. பங்குதாரர்களால் வியாபாரத்தில் லாபம் கூடுதலாக கிடைக்கும். அரசாங்க வகையில் எதிர்பார்க்கும் காரியங்கள் அனுகூலமாக முடிய வாய்ப்பு உண்டு. வியாபாரத்தை விரிவுபடுத்த வங்கி கடனுதவி கிடைக்கும். புனர்பூசம் 4ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைவதால் கவனமாக செயல்பட வேண்டிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும். லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் குரு பகவான் வக்ரமடைந்த நிலையில் இருப்பதால் பொருளாதார நிலையில் தடையும் முயற்சியும் இழுபறியும் உண்டாகும். சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்துள்ளதால் உடல் நிலையில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. பெண்கள் குடும்ப தலைவர் கூடுதல் அக்கறை செலுத்துவது நல்லது. சில வேலைகள் உங்களை நெருக்கடிக்கு ஆளாக்கும். முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் கேது பகவானால் உங்களை கவசம் போல் பாதுகாப்பார். எடுக்கும் முயற்சிகள் வெற்றியாகும். சுக்கிர பகவானால் முன்னேற்றம் உண்டாகும். பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் நீங்கும். பணியாளர்கள் சிலருக்கு உழைப்பு அதிகரிக்கும். வெளியூர் பயணம் ஏற்படும். எடுத்த வேலையை சில நேரங்களில் இழுபறியாக இருக்கும். வரவு செலவுகளில் கவனமாக இருக்க வேண்டியது இந்த காலகட்டத்தில் மிகவும் அவசியம். உடல்நிலையில் எப்பொழுதும் கவனமாக இருங்கள். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்திருப்பதால் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய காலமாக இந்த காலம் உங்களுக்கு அமையும். நவம்பர் மாதம் 15ஆம் தேதி முதல் கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலன்களை வழங்கிடக்கூடிய சனி பகவான் சில நெருக்கடிகளை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு உண்டாகும். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சங்கடங்களை சந்திக்க வேண்டி வரும். உங்களுக்கு குரு பகவான் வக்ரமடைந்து இருப்பதால் தெளிவில்லாமல் செயல்பட வேண்டிய நிலைக்கு ஆளாகுவீர்கள். பதட்டம் பரபரப்பு எல்லாம் பற்றி கொள்ளும். தேவையற்ற பிரச்சனைகளில் மூக்கை நுழைத்து அதனால் சங்கடங்களை சந்திக்க வேண்டி வரும். உங்கள் முயற்சி எல்லாம் வெற்றியாகும். நினைத்த வேலைகளை நடத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பை சனி பகவான் தருவார். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சஞ்சரித்து 10ஆம் இடத்தை பார்வையிடுவதால் உத்தியோகத்தில் உங்கள் முயற்சிக்கு ஏற்ப லாபம் கிடைக்கும். வரவில் எந்த ஒரு தடையும் இருக்காது. வார்த்தைகளில் நிதானத்தை செலுத்துங்கள். வரவு செலவில் எச்சரிக்கையாக இருங்கள். குடும்பத்தினரை அனுசரித்து செல்வது நல்லது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து இருப்பதால் பிறரை அனுசரித்து சென்று ஆதாயம் காணும் காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும். இந்த காலகட்டத்தில் சனி பகவான் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்தி கொள்வீர்கள். எதிர்பார்த்த பண வரவு கிடைக்கும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். செய்து வரும் வியாபாரத்தை விரிவு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உண்டாகும். நெருக்கடிகளை சமாளிக்கின்ற அளவிற்கு வருமானம் வரும். அதே நேரத்தில் வழக்கத்தை விட வேலை பளு அதிகமாக இருக்கும். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சஞ்சரித்து 2ஆம் இடத்தை பார்வையிடுவதால் அலைச்சலும் உழைப்பும் இருந்து கொண்டே இருக்கும். சனி பகவான் நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைவதால் உடல் நலனில் கூடுதல் கவனம் செலுத்தி வருவது நல்லது. 3ஆம் இடத்தில் கேது பகவான் நெருக்கடிகளில் இருந்து உங்களை பாதுகாப்பார். வருமானத்திற்குரிய வழியை உண்டாக்குவார். வெற்றி அடைய வேண்டிய காலகட்டமாக இந்த காலகட்டத்தை சனி பகவான் உங்களுக்கு தருவார். எந்த ஒன்றையும் ஒரு முறைக்கு 2 முறை கவனமாக யோசித்து அதன் பிறகு செயல்படுவது நல்லது. நன்றி, வணக்கம்.